அப்ப 6 விதமான தங்கம், 6 விதமான தங்கமும் 6 காரியங்களை செய்வதற்காக கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த நதியில 6 விதமான தங்கமும் விளைகிறது, பலவிதமான வாசனை திரவியங்களும் விளைகிறது, பலவித விலையேற பெற்ற டைமண்ட் ஸ்டோன்ஸ் அதுவும் விளையுதுங்க. உங்க அப்பா யாருங்க? எம்ஜிஆர் பாட்டு பாடினார், ஓடும் நதியும் உனக்காக. அந்த ஓடும் நதி ஏதோ அந்த சின்ன வயசுல எங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா, வெயில் காலத்துல ஸ்கூல் லீவ் விட்ட உடனே ஓடி போய் தண்ணியில குதிக்கிற சந்தோஷம் தான் நினைச்சோம். இல்லங்க, ஓடும் நதி எல்லாம் ஆசீர்வாதத்தின் ஊற்று. பாருங்க, இந்த உலகத்துல சில பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள், பெரிய வெள்ளங்கள் வரும்போது பெரிய பெரிய விலையேற பெற்ற நன்மைகள்லாம் ஒரு சில ஏழை மக்களுக்கு வந்து கிடைச்சிருமா. வெள்ளத்துல கோல்டு அடிச்சுட்டு வந்து இவங்க வாசலாண்ட விழுந்துருமா. வழியில போகும்போது பாத்தீங்கன்னா பண மூட்டைகள் இருக்குமா, தங்க மூட்டைகள் இருக்குமா. வெள்ளத்துல எவன் வீட்லயோ அடிச்சுட்டு வந்திருக்கும் பாருங்க. கடவுள் எல்லா மக்களுக்கும் நதியை அவர் ஓட விட்டுருக்கிறார். நீங்க நினைச்சிருப்பீங்க நதியில மீன் ஓடும், நண்டு ஓடும், முதல்ல இருக்கும்னு நினைச்சிங்க. சின்ன புத்தி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது சின்ன புத்தி. அவரு ஓட விட்ட நதியில வாசனை திரவியங்கள் வளருகிறது, தங்கம் 6 விதமான தங்கங்கள் வளருகிறது. அவர் ஓட விட்ட அந்த 5 நதிகளிலே 12 வகையான கற்கள் விளைகிறது.